ஹாய் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐ ஓப்பனராக இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அரசு வேலைக்கு போக இதை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரியுமா 2026 உங்களுக்கு தெரியுமான்னு சொன்ன உடனே ஸ்கூல் புக்ல டியூனோன்னு இருக்கும் பாத்தீங்களா, அது சொல்ல போறேன்னு நினைச்சிடாதீங்க. கிடையவே கிடையாது. அது சொல்றதுக்கு பல ஊடகங்கள் இருக்கு, பல யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்ல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தொகுப்பு இலவசமாவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இல்லைனாலும் நீங்களே ஸ்கூல் புக்கை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமாவை நீங்க பாத்துக்கலாம். நான் அதை பத்தியெல்லாம் சொல்ல போறது கிடையாது. ஸோ சிலபஸ் பத்தியும் அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய லூப் அண்ட் ஹோல்ஸ் பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். டிஎன்பிஎஸ்சியில எப்படி படிக்கணும், ஒரு 3 கேள்வியும் கேட்க போறேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் படிக்கணும், என்னென்ன டாபிக் இருக்கு, மேக்ஸ் வந்து சரி, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன். சோ கொஞ்சம், அதாவது ரொம்ப நேரம்லாம் கிடையாது, 10 நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க போதும். சரி, அரசு வேலைக்கு இதை மட்டும் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது சென்ற ஆண்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் புக்லெட் குரூப் 4க்கானது 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ இந்த புக்லெட் வந்து பாத்தீங்கன்னா உங்க கைக்கு 2026 டிசம்பர் 20 எக்ஸாம் நடக்கும் போது உங்க கையில இதே மாதிரி அப்டேட்டட் கரண்ட் புக்லெட் கொடுப்பாங்க. அன்னைக்கு எழுத போற டயத்துல அந்த புக்லெட் கொடுப்பாங்க. அந்த நேரம் முக்கியமான தருணம். அந்த 3 மணி நேரம் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. இது குரூப் 4 மட்டும் இல்ல, அக்டோபர் 25 நடக்க போற குரூப் 2 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடக்க போற குரூப் 1 இருக்கட்டும், எல்லாமே அந்த 3 மணி நேரம் பிரிலிம்ஸ் எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கிறது தான். சோ இதுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய 100% முடிக்க போறேன் அப்படின்னு இறங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்க கையில என்ன இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சிலபஸ் அட்லீஸ்ட் 2 காப்பி ஜெராக்ஸ் வாங்கிக்கோங்க. போட்டோ காப்பின்னு தான் சொல்லணும். 2 காப்பி ஜெராக்ஸ் காப்பி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ்ங்கிறது கம்பெனி பேரு, மிஷின் பேரு, ஓகேங்களா. போட்டோ காப்பி 2, ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன் போட்டோ காப்பி எடுக்க சொல்றேன் அப்படின்னு கேட்டா, வீட்டுல ஒண்ணு வச்சுக்கோங்க, உங்க கையில எப்பயுமே வச்சுக்கோங்க. நீங்க படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ சிலபஸ் அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான், மொத்தமே 2 தான், 2 பேருக்குள்ளதான் போட்டி அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணு தமிழ், குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ். அதுவே வந்து நீங்க குரூப் 2 அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், ரைட். சோ ஒண்ணு மொழி தேர்வு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ். ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து யூனிட் 4, 5, 6 வரைக்கும் தான் இருக்கு. சோ பிளஸ் 7 என்ன அப்படின்னு கேட்டா மேக்ஸ், அதாவது ஜெனரல் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. தமிழ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, உங்களுக்கு யூனிட் 7 வரைக்கும் இருக்கு. 7 யூனிட் இருக்கு. யூனிட் 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. இப்ப யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முழுவதுமா முடிச்சிடணும், சிலபஸ் ஃபுல்லா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல என்னென்ன பிரித்தெழுது இருக்கோ அதெல்லாம் படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கை முடிவற்றது, அது போய்கிட்டே இருக்கும். சாரி, கல்வி முடிவற்றது. கல்வி கரையில கரை கிடையாது, கற்பவருடைய நாள் சில. நான் சொல்லலப்பா, நம்ம முன்னோர்கள் ஔவை பிராட்டி எல்லோருமே சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு விதத்தில் அவங்க டைம் பொறுத்து வேற வேற சொல்லாடலை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்ப நம்ம கற்பவருடைய நாட்கள் சிலதான். ஆனா கல்விங்கிறது கரையில்லாமல் சென்று கொண்டிருக்கும். உலக அளவுன்னு சொல்லல, கடல் அளவுன்னு சொல்லல, ஓகேங்களா, அதுக்கும் மேல அப்படியே போய்கிட்டே இருக்கும். சோ அப்ப இந்த கலை சொற்கள் நான் படிக்க போறேன் அப்படின்னு இறங்கினீங்கன்னா இந்த ஜென்மம் பத்தாது. அதே மாதிரி பிரித்தெழுதுக்கு படிக்க போறேன்னா பத்தாது, சேர்த்தெழுதுக்கு பத்தாது. எல்லா டாபிக்கும் ஒண்ணும் இல்ல, புவியியல்ல வந்து பாத்தீங்கன்னா சீதோஷ்ண நிலை, தட்ப வெப்பம், கிளைமேட், வெதர், இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கற்பவர்களுடைய நாட்கள் சில, கல்வி கரை இல்ல, அவ்வளவுதான். அப்ப என்ன செய்யணும் சார்? டாபிக்க முடிங்க, ஆனா சிலபஸ் 100% பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்ம கையில இருக்கக்கூடிய புக்க அதிகமா மாத்தாதீங்க. நான் வந்து இந்த புக் படிக்க போறேன், ஹிஸ்டரிக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் படிக்கணும், இந்த புக் படிக்கணும், அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோகிராபி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புக் படிக்கணும், மஜித் ஹுசைன் படிக்கணும், ரவீந்திரா சிங் படிக்கணும், அந்த புக் படிக்கணும், அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க. குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்துதான் இதை சொல்றேன். கடல் அளவு, வானளவு, சொல்ல போனா எல்லை இல்லாமல் சென்று கொண்டு இருக்கும். சோ நம்மளுடைய விஷயமே என்னன்னா, அந்த 200 கொஸ்டின் பிரிலிம்ஸ 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறதான். படிச்சதை வச்சு எலிமினேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இதுதான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன்.
ஃப்ரம் 2017 இருந்து சொல்றேன். நமக்கு சோர்ஸ் கிடையவே கிடையாது. எந்த போட்டி தேர்வு எடுத்துக்கிட்டாலும் இதுதான் சோர்ஸ் அப்படின்னு கொடுக்கவே மாட்டாங்க. அவுட் சோர்ஸ்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். சிலபஸ்ல இருக்கிறத தான் படிக்கணும்னு சொல்றாங்களே தவிர்த்து ஸ்கூல் புக் படிங்கன்னு எங்கேயுமே நீங்க வெப்சைட்ல எடுத்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. ரைட்டா? சோ அப்ப படிக்க வேண்டியது ஸ்கூல் புக் படிங்கன்னு ஏன் சொல்றாங்க? ஆத்தென்டிகேஷன் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம். கவர்மெண்ட் எக்ஸாம்ல என்ன வரும் அப்படிங்கிறத புக் பேஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கிறோம். அவ்வளவுதான். அதில் நம்பகத்தன்மை இருக்கும். ஆத்தென்டிகேட் சோர்ஸ், அதனால புக்கை படிக்கிறோம். ரைட்டா? சோ புக் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. புக் என்னென்ன படிக்கணும்? 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் எடுத்துக்கணும். அந்த எல்லா புக்லயும் இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக் என்னென்ன கவர் ஆகுதோ, தமிழுக்கும் சரி மேக்ஸுக்கும் சரி அஸ் வெல் அஸ் ஜிஎஸும் சரி எல்லாத்துக்குமே சிலபஸ் டாபிக் எங்க கவர் ஆகுமோ அப்படின்னு வேர் டு ஸ்டடி நம்ம கற்பதைல பிடிஎஃப் டெலிகிராம்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க டெலிகிராம்குள்ள போங்க. டெலிகிராம்ல போய் நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான தேவையான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா? சோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டெலிகிராமுக்கு போக வேண்டியதுதான். இந்த ஒரு 35,000 பேர் இருப்பாங்க. இதுக்குள்ள போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படிங்குள்ள போய் நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு தேவையானதை நீங்க சர்ச் பண்ணுங்க. ஃபைல்ஸ்னு போங்க, இப்படி போங்க, மேல போய் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை சர்ச் பண்ணி நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட்? அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்த டாபிக் வேர் டு ஸ்டடி பார்த்தாச்சு. எப்படி சார் படிக்க? ஸ்கூல் புக்கை எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லைனா படிக்கலாமா, இல்ல புரிஞ்சுக்கிட்டு படிக்கலாமா? வீடியோ பார்த்து படிக்கலாமா, நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா? நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன்னா அது எல்லாருக்கும் பொருந்தும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? இப்ப நைட் டயத்துலதான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுவாருன்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஆனா இளையராஜா அவர்கள் பகல் நேரத்துலதான் வேலை பார்ப்பாரு. ரைட்டா? ஒவ்வொரு மியூசிஷியனுக்கும், ஒவ்வொரு நடிகருக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். அப்படித்தான் உங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். ஒரு சிலருக்கு நைட் படிச்சாதான் ஞாபகத்துல இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப நாளைக்கு ஞாபகத்துல இருக்கும், ஒரு சிலருக்குலாம் அந்தந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் புரிஞ்சது. இது ஒரு ஆசிரியரோ இல்ல ஒரு வழிகாட்டியோ கணிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. இது இன்னொரு மித்து. தம்பி நைட் படிங்கப்பா, இப்படி படிங்கப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆவரேஜ், சராசரியானது. ஒண்ணு சொல்லவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒண்ணும் இல்ல. நம்ம காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். மனிதனின் சராசரி வெப்பநிலை தான் சொல்லுவாங்க. அந்த சராசரி வெப்பநிலை காய்ச்சலா இல்லையான்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா காய்ச்சல், அதுக்கு கீழே டிக்ரீஸ் ஆகுதுன்னா குளிர் காய்ச்சல்னு சொல்லுவாங்க, குளிர் ஜுரம்னு சொல்லுவாங்க. இதுவே மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். புரியுதா? மனுஷனுக்கு மனுஷன் அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறதே மாறுபடும்னு சொல்லும் போது இது எம்மாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்விங்கிறது ஒரு உளவியல் ரீதியானது. ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நீங்க எப்படி படிச்சா உங்களுக்கு செட் ஆகுதுங்கிறது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு வழிகாட்டியால சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. ஓப்பனா உடச்சேன். நம்பிக்கை இல்லைன்னா முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க, பழகி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ரைட்? சரி, இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள வர்றேன். ஜிஎஸ் எப்படி படிக்க? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா செகண்ட் ரிவிஷனுக்கு நீங்க படிச்சு ஆகணும். ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல்லாமே படிச்சு முடிக்கணும். ரெண்டாவது ரிவிஷன் செய்யும் போது நடப்பு நிகழ்வுகளோட பொருத்தி பார்க்கணும். ஒண்ணுமில்ல, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டோடைய சரத்து எங்க இருந்து எங்க வரைக்கும் வருது? இந்தியாவுல கோர்ட் நீதிமன்றங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? இந்த நீதிமன்றம்ங்கிறது எங்க இருந்து வந்திருக்கணும்? எலிஜா இம்பே வந்திருப்பாருல்ல, சோ அப்ப இருந்து ஆரம்பிச்சு கொல்கத்தாவுல நீதிமன்றம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டெல்லிக்கு மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹைகோர்ட்னு வந்திருக்கும். ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஹைகோர்ட் அப்படின்னு கொண்டு வரணும்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா எல்லா மாநிலத்துக்கும் ஹைகோர்ட் கிடையாது. இந்தியாவுல எத்தனை ஹைகோர்ட் இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு வருது. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஜட்ஜை நியமிக்கிறது யாரு? ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸை நியமிக்கிறது யாரு? தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யாரு? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய இந்திய தலைமை நீதிபதியை நியமிப்பது யாரு? இந்த மாதிரி எல்லா தகவலும் அடங்கிய தொகுப்பு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருக்கும். அதாவது ஒண்ணும் இல்ல, நம்மளோட லட்சுமிகாந்த் புக்கை வச்சு நான் வந்து ஒரு சிலதை சொல்லியிருப்பேன். லட்சுமிகாந்த் புக் நேற்று வீடியோல காமிச்சேன், இன்னைக்கு எங்க வச்சேன்னு தெரியல. சரி, புக்ல அந்த தகவல் நான் சொல்லியிருப்பேன். ரைட்டா? வீடியோ இருக்கு, நீங்களே போய் பார்த்துக்கலாம். அந்த தகவலை சேகரித்து கொண்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப பாருங்க, ஒரு விஷயம் வந்திருக்கு. ஒரு தாய் 3 மாதத்திற்கு மேலாக, ஓகேங்களா, ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் மேற்பட்ட குழந்தையை தத்தெடுத்தால், நல்லா கவனிங்க, இங்க தத்தெடுத்தால், பெற்றெடுத்தால் இல்ல, தத்தெடுத்தால் அவருக்கு பேறுகால விடுப்பு வழங்கப்படுமா வழங்கப்படாதா? மேத்தாவுடைய ஒரு தீர்ப்பு, மேத்தாவுடைய வழக்கின் காரணமாக ஒரு தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளிவந்துச்சு.
அது சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? சோ அது பாத்துருவோமா? சோ இத வந்து இந்த மாதிரி பார்க்கணும். உச்ச நீதிமன்றத்துடைய அதிரடி தீர்ப்பை இன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். சரி, இப்ப நீங்க படிக்கிற எல்லாமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்குமே அரசியல் அமைப்பை படித்து அதனை வழியில இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஓகேயா? சோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், பேறுகால விடுப்பு, MC மேத்தா வழக்கு, இந்த மூணுமே கொஸ்டினா கேட்பாங்க. பாருங்க, MC மேத்தா வழக்கு ஒரு கேள்வி, பேறுகால விடுப்பு அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு கேள்வி. ஓகேங்களா? இந்த ரெண்டு இதையுமே கீவேர்டா வச்சு படிக்க ஆரம்பிக்கணும். ரைட்டா? அடுத்தது சுற்றுச்சூழல் சம்பந்தமாக கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா சயின்ஸ்ல என்வரான்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கு, பயாலஜில பாத்தீங்கன்னா இருக்கும், அண்ட் ஜியோகிராபிலையும் இது வர வாய்ப்பு இருக்கு. சோ இந்த என்வரான்மெண்ட்ங்கிறது ரெண்டுலயுமே சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு எம்பெடட் டாபிக், ரெண்டுலயுமே வரக்கூடியது. சோ அதனால இதுல வந்து பாருங்க, 3 புதிய உயிரினங்கள், UNEP-யோடைய மருந்துகள், ஒரு மீத்தேன் அறிக்கை, மீத்தேன் குறைப்பு பத்தி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாபிக் வரும். ஓகேங்களா? UNEP மருந்துகள் அறிக்கை ஒண்ணு இருக்கு, மீத்தேன் குறைப்பு, புதிய உயிரினங்கள். அடுத்தது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எக்கனாமிக்ஸும் இருக்கும், அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நிர்வாகம் இருக்கும். சோ அப்ப தேங்காய் உற்பத்தி திட்டம் எங்க கொண்டு வந்திருக்காங்க, எந்த மாநிலத்துல கொண்டு வர்றாங்க, மத்திய அரசா மாநில அரசா, யாரு கொண்டு வர்றாங்க, எப்ப கொண்டு வந்தாங்க. இந்த கூட்டுறவு திட்டம் பாருங்க, திக்ரவதி திட்டம். இந்த திக்ரவதி திட்டம்னா என்ன? ஓகேயா? சோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். நல்லா கவனிங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சிலபஸை தாண்டி எதுவும் இல்லை. ரைட்டா? சிலபஸை தாண்டி எதுவுமே இல்லை, சிலபஸ்க்குள்ளதான் எல்லாமே வருது. சிலபஸை தாண்டி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. சென்ற இந்த 2025 எக்ஸாம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் தாண்டி கொஸ்டினே கேட்கலன்னு யாரு, TNPSC போர்டு மெம்பரே சொன்னாரு. சிலபஸை தாண்டி வந்திருக்கா, கலை சொல்லு கொடுத்துருக்கோம்ல, அதுல என்னென்ன வரும்னு சொல்லியிருக்கோம்ல, சிலபஸை தாண்டி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு பதில் இல்ல, சிலபஸை தாண்டி வரல, ஆனா புக்கை தாண்டி வந்துச்சு. ஓகேங்களா? சோ அப்ப புக் அப்படிங்கிறது இங்க ஒரு விஷயமே கிடையாது, அதை தெரிஞ்சுக்கணும். 10 நிமிடங்கள்ல முழு ரிவிஷன் செய்யணும். அது எப்படின்னு கேட்டா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து செய்யணும். சரி, இப்ப அது சம்பந்தமா பாத்திரலாமா? இப்ப பேறுகால விடுப்பு தாய்மார்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க, அதுவும் தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கு. ஓகேங்களா? பழைய விதியில வந்து என்ன விதி இது கேட்பாங்க. சோசியல் செக்யூரிட்டி கோட் 2020 செக்ஷன் 60 கீழ் 4, இது எதை பற்றியது? இது இந்த மாதிரியே கொஸ்டின் வந்து நீங்க இந்த ஜுடிஷியல் சம்பந்தமான எக்ஸாம்ஸ்ல அப்படியே கேட்கலாம். நீங்க வந்து ஒரு ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லாயர், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் நடக்கும்னா TNPSC-ல அதுல இது அப்படியே கேட்பாங்க. TNPSC-ல எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டா, TNPSC-க்கு தான் தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது சம்பந்தமான 3 ஸ்டேட்மெண்ட், அதை வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 3 மாதங்களுக்கு குறைவான குழந்தையை தத்தெடுத்தால் மட்டுமே விடுப்பு அப்படின்னு இருந்துச்சு. இது இப்ப ரத்து செஞ்சுட்டாங்க. இப்ப கொஸ்டின்ல பாருங்க, இந்த நம்பரை வச்சு உங்களுக்கு குழப்புவாங்க. 3 மாதமா 6 மாதமா அப்படின்னு சொல்லி குழப்புவாங்க. ஆனா ஆக்சுவலி இப்ப புது விதி என்ன வந்திருக்கு, 12 வாரங்கள், 12 மாசம் கிடையாது, 12 வாரம். ஒரு மாசத்துக்கு 4 வாரம்னா 12 அப்படி டிவைடட் பை 4 3. ஓகேங்களா? சோ அப்ப 3 மாசம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது வந்து 12 வாரம்னு மாத்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். ரைட்? நியூ ரூல்ல என்ன சொல்றாங்க, புதிய சுப்ரீம் கோர்ட் ரூல்ல குழந்தையின் வயது முக்கியமே கிடையாது, எந்த வயதிலும் தத்தெடுக்கலாம். 12 வாரங்கள் பேறுகால விடுப்பு உண்டு, 3 மாசம் லீவ் கொடுப்பாங்க. ரைட்டா? இங்க குழந்தைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைய தத்தெடுக்கணும், அது உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ரைட்? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த வயது கிடையாது, குழந்தைகளுக்கு வயதே கிடையாது, நீங்க எப்ப தத்தெடுத்தாலும் சரி 12 வாரம் லீவ் வந்து உங்களுக்கு இருக்கு. அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுல ஆர்டிகிள் 21, ஆர்டிகிள் 14 ரெண்டும் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த பேறுகால விடுப்புல இந்த ரெண்டும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? சோ இது சம்பந்தமாக கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அடிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க 1 நிமிஷம் ஆயிருக்குமா, அவ்வளவுதான். அதை நீங்க படிச்சுட்டு எக்ஸாம்ல கொஸ்டின் வரும். நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், சாம்பிளுக்கு பார்க்கலாம். புதிய உயிரினங்கள் கண்டுபிடிப்பு எங்க நல்லா கவனிங்க. நீங்க எந்த தகவல் படிச்சாலும் படங்களாக மாத்திக்கோங்க. பிக்சர். இந்தியாவுல கேரளாவுல ஏதோ ஒரு உயிரினம், அதுவும் ஒரு என்னன்னா ஒரு மண்புழு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து திராவிட அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கு. திராவிட வளானிகா. ஓகே, பேச்சி வளானி அப்படிங்கிற வனவிலங்கு சரணாலயத்துல திருச்சூர்ல இருக்கு. அங்க புதுசா ஒரு எர்த்துவாம கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எர்த்துவாமுடைய பயாலஜிக்கல் நேம் திராவிட DRAWIDA, திராவிட வளானிகான்னு பேர் வச்சிருக்காங்க. ரைட்டா? கேரளா, திருச்சூர். ரைட்? அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஒரு பூச்சி இனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பாராசைட் பேட்ச், ஒட்டுண்ணி குளவி. ஓகேங்களா? சோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்லமா இருக்கு போல இருக்கு, செல்லோனஸ் மகாதப். இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தேயிலை தோட்டத்துல இருக்குமா. அப்ப அஸ்ஸாம்னா தேயிலை தோட்டம், கேரளானா தேயிலை தோட்டம், தேயிலை தோட்டத்துல இது இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க, அருணாச்சல பிரதேசம் வடகிழக்கு அப்படியே சைனாவுக்கு பார்டர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிய வகை தாவரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு வருஷம்? 189 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததை இப்ப திருப்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்துச்சு, அப்புறம் தென்படவே இல்லை, திருப்பி கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா அருணாச்சல பிரதேசத்துல. ஹென்கினியா மோனோபிலா, ஹென்கினியா மோனோபிலா இதான் பேரு. அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம பேறுகால விடுப்பு பத்தி பார்த்தோமா, எம்சி மெஹதா பத்தி பார்த்தோம். இது எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே பிக்சரைஸா மாத்திக்கோங்க. 1985 இருந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. தத்தெடுக்கிறது தொடர்பாக ஒரு பிஐஎல் போட்டிருக்காங்க, பொது வழக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடரப்பட்டிருக்கு, அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. சோ இப்போ கொஸ்டினே பிஐஎல் முறை எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம்? நம்ம பேப்பர்ல படிச்சுட்டே இருப்போம், இந்த எம்சி மேத்தா பிஐஎல் கேட்பான், அந்த பிஐஎல் கேட்பான்னு சொல்லிட்டு. கொஸ்டின் சிம்பிளா, பிஐஎல் பொதுநல வழக்கு என்னும் விஷயத்தை எந்த நாட்டில் இருந்து எடுத்திருக்கிறோம் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ரைட். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த இந்த டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டைம்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வாகனங்கள் அறிமுகம், கடுமையான மாசு விதிகள். ஓகேங்களா? இது ஒண்ணு. ரைட்டா? அடுத்தது வந்து பாருங்க, தற்போதைய நிலை கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இந்த சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக. ஓகேங்களா? 40 வருடத்துக்கு பழமையான அந்த விஷயத்த என்ன, அந்த கார் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிடணும், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப சுமோட்டோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சுமோட்டோனா தானாக முன் வந்து அரசு கோர்ட் வந்து எடுத்துக்கக்கூடிய கேஸ் தான் சுமோட்டோ கேஸ். சோ அப்ப சுமோட்டோவாக இது வந்து மாத்தி இருக்கு. சோ அப்ப இந்த எம்சி மேத்தா மற்றும் யூனியன் ஆஃப் இந்தியா, சோ இங்க நம்ம பார்த்திருப்போம் பேறுகால விடுப்புன்னு ஒரு டாபிக், எம்சி மேத்தா வழக்குன்னு ஒரு டாபிக். ஓகேங்களா? ரெண்டும் வேற வேற தான், ஆனா அரசியல் அமைப்புக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அதை பேஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்து இந்த சிறப்பு மிக்க வழக்கு, வரலாற்று சிறப்பு மிக்க வழக்கு பத்தி என்ன கொடுத்துருக்காங்க. ரைட். சோ இப்ப என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி இது வந்திருக்கு. பேறுகால விடுப்பு அதை பார்க்கும்போது நான் ரெண்டையுமே வந்து பார்த்தேன்னா பேறுகால விடுப்புன்னு ஒரு தடவை சொல்லிட்டேன், கட்டெல்லாம் பண்ணி எடிட்டிங் எல்லாம் பண்ண முடியாது. சோ டக்குனு பேறுகால விடுப்புன்னு சொல்லியே வந்துருச்சு. சோ அதனால மாத்துங்க. ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா எம்சி மேத்தா மற்றும் யூனியன் ஆஃப் இந்தியாவோட ஒரு வழக்கு வந்து நடந்திருக்கு. 1985 இருந்து இது நடக்குது, பொதுநல வழக்கா நடக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா தானாக முன் வந்து விசாரிக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, இது ஏன் இவ்வளவு வருஷமா இழுக்கிறீங்க, இந்த என்வரான்மெண்ட்ல இது என்ன நடக்குது, சிஎன்ஜினா என்ன, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், அது ஏன் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் மதுரையில கூட அது கொண்டு வந்துட்டாங்கப்பா, அந்த மாதிரி ஒரு பஸ்ஸஸ் எல்லாத்தையும். ஏன்னா இந்தியா ஃபுல்லா அதை அறிமுகப்படுத்த போறாங்க. சோ இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான லேண்ட்மார்க் கேஸா இருக்கு. 1985 இருந்தே நான் ஆரம்பிக்குது. அடிப்படை வழக்கு எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுல வந்து ஆர்டிகிள் 21, 22, ஆர்டிகிள் டிபிஎஸ்பில வரக்கூடிய 48A, ஆர்டிகிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய 51A. நீங்க என்விரான்மெண்ட் இவிஎஸ்ன்னு எழுதுறேன், என்விரான்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 சரத்துகள் வருது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த 4 சரத்தும் கொஸ்டினா கேட்பாங்க. ரைட். அடுத்தது பாருங்க, ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட், ஆர்டிகிள் 21. ஓகேங்களா? 21A சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும், அது கல்வி. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிகிள் 51A ஜி அப்படின்னா கிரவுண்ட். ஓகேயா? கிரவுண்ட்னா என்விரான்மெண்ட், சுற்றுப்புறம். கே அப்படின்னா கல்வி. கல்வி தொடர்பான எல்லா சரத்துகள், சுற்றுப்புறம் தொடர்பான எல்லா சரத்துகள் அரசியலமைப்புல என்னென்ன இருக்கு இதெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ரைட். சோ இது ஒண்ணு கொடுத்துருக்காங்களா? சோ அவ்வளவுதான். இது பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்தது பாருங்க, வேளாண்மை தரவுகள் என்ன, ஹார்டிகல்ச்சர் எஸ்டிமேட் 2024-26 வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மொத்த உற்பத்தியில, அதாவது தோட்டக்கலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மொத்த உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா 3707.38 டோட்டல் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இத்தனை லட்சம் டன்னுகள், லேக் டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிருக்கோம். டிஓஎன்என்எஸ் டன்ஸ் பண்ணிருக்கோம். ரைட்டா? அடுத்தது இதுல பழங்கள் வருது, பழங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்தது காய்கறிகள் ரொம்ப அத்தியாவசியம். சோ அப்ப காய்கறிகள் அதிகமா ஆயிருக்கு. காரணம் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கோகோனட் ப்ரொமோஷன் ஸ்கீம். சோ இப்ப நம்ம பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பார்த்திருப்போம், இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தேங்காய்னால நமக்கு ஞாபகம் வர்றது என்ன, கேரளா. தேங்காய்னால ஞாபகத்துக்கு வருது கேரளா. சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது இதை வந்து பாத்தீங்கன்னா ரெஜினுவேட், அது தக்க வைக்கணும். ஓகேங்களா? சோ அது வந்து ரீபிளான்டிங் பண்ணணும், ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல வச்சு நல்லா நீட்டா பராமரிக்கணும். ஓகேங்களா? குவாலிட்டி ஆஃப் பிளான்டிங், தரமா வந்து பாத்தீங்கன்னா தரமான முறையில வந்து பாத்தீங்கன்னா நடவு பண்ணணும். ஓகேங்களா? சொல்லுவாங்கல்ல, ஒரு தென்னை மரம்னு சொல்லும் போது தேர் நடுவுல இருக்கும், நம்ம தமிழ்லயே வரும்.
ஓகேங்களா. நண்டு இடைவெளி, தேர் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்துக்கும் நடுவுல அவ்வளவு கேப் இருக்கணும், தேர் போற அளவுக்கு கேப் இருக்கணுமா. ஓகே. சோ ஈவன் நம்மாழ்வார் ஐயா கூட சொல்லிருப்பாரு, என்ஹான்ஸ்டு ஃபார்மர் இன்கம். ஓகே. சோ கண்டிப்பா விவசாயிகளுக்கு அவங்களுக்கான இன்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். உலகளவிய இதுல உலக தேங்காய் உற்பத்தியில் யார் முதலிடம் இருக்கிறாங்க? நம்ம இந்தியா தான் முதலிடம். பழைய மரங்களை மாற்றுதல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், இதை பத்தி பட்ஜெட்ல பேசுறாங்க. ரைட். சுமார் 10 மில்லியன் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. ரைட். அடுத்தது பாருங்க, இதுவும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோமா, தீர்கவதி கிருஷ் புஞ்சி சாகர் யோஜனா. தீர்கவதி கிருஷி புஞ்சி சாகர் யோஜனா. யோஜனா திட்டம்னு அர்த்தம். கிருஷி அப்படின்னாலே அது வந்து ஏதோ விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா. சோ கிருஷி, சின்சை யோஜனா அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுனாலே கிருஷினாலே விவசாயம் சம்பந்தமாக. சோ இதை யார் வெளியிடுறாங்க? NDCD தான் வெளியிடுறாங்க. அதாவது நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வெளியிடுறாங்க. கூட்டுறவு அமைச்சகம் யாருக்காக பண்றாங்க? சோ நல்லா கவனிங்க, கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக நிதிநிலை சீராக இருக்கிறதுக்கு சம்பந்தமாக இது வந்து வெளியிடுறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? விவசாயம் மற்றும் ஊரக கட்டமைப்புக்கு நீண்ட கால கடன், லாங் டேர்ம் கிரெடிட் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். சோ அண்ட் வந்து இங்க பாருங்க, ஒரு முக்கியமான கடன் வசூலிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருப்பாங்க. அது என்னன்னு நான் சொல்றேன், நீங்க பாப்பீங்கல்ல. கடன் வசூலிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த தடால் அடியா வந்து பாத்தீங்கன்னா சில முடிவுகள் எடுக்கிறது, டிராக்டரை இழுத்துட்டு போறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா. அதாவது சர்ஃபாரிஸ் ஆக்ட் 22. ஓகேங்களா. 2002ஆம் ஆண்டு சர்ஃபாரி சட்டம் அப்படின்னு வந்தது. சோ சர்ஃபாரி சட்டம்னா என்னன்னே கொஸ்டின் கேட்பாங்க. DRT டெபிட் ரெக்கவரி ட்ரிபுனல்லே ஒண்ணு இருக்கு. அது இதெல்லாம் வச்சுதான் வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. நமக்கு இந்த சட்டம் தெரியறது இல்லை, அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு உயிரிழப்பு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா போகுது. சரி, அடுத்தது சட்ட மசோதாக்கள் மற்றும் சட்ட கூட்டமைப்புகள் என்னென்ன. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்திருக்கு, ஜன் விஸ்வா பில் 2025. சோ ஜன் விஸ்வா அமெண்ட்மெண்ட் பில்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, சிறு குற்றங்கள் கிரிமினல் குற்றமாக கருதாமல் அபராதம் பெனால்டி மட்டுமே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா. என்ன ரீசன் அப்படின்னா, ஜெயில் கைதிகள் அதிகரிக்க கூடாது. சோ அப்ப சின்ன சின்ன குற்றம் அபராதத்தை போட்டு முடிச்சிரு அப்படின்னு வருது. ஓகேங்களா. இது வந்து பில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, மசோதா. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் திருத்தங்களுக்காக தற்போது திரும்ப பெறப்பட்டது இது. ஓகேங்களா. ரைட். அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பில். மகாராஷ்டிரா கொண்டு வந்திருக்காங்களா, நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. கட்டாய மத மாற்றத்தை தடுக்கிறதுக்காக வந்துச்சு. சரி, இதுக்கான தண்டனை என்ன? மீறினால் 7 வருஷம் சிறை தண்டனை வந்து இருக்கும். சிறார்கள், பெண்கள், SC ST பிரிவினருக்கு எதிராக குற்றங்கள் அதிக அபராதத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது இங்க பாருங்க, ஆசிய ஆப்பிரிக்கா அக்ரி அலையன்ஸ். ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து ஒரு வேளாண்மை கூட்டமைப்பு மாதிரி ஒரு அலையன்ஸ், ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வர்றாங்க, ஒரு பந்தத்துக்குள்ள வர்றாங்க. ரைட்டா. சோ இங்க பாத்தீங்கன்னா சர்வதேச நிகழ்வாக இது வந்து இருக்கு. ஆசிய ஆப்பிரிக்கா இடையே விவசாயம், வர்த்தகம், தொழில்நுட்ப பரிமாற்றம் இருக்கும். முக்கியமா வந்து உலக விவசாய உற்பத்தியில 40% இந்த 2 கண்டங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கொண்டு வர்றாங்க. ரைட்டா. சரி, அடுத்தது பாருங்க, சுற்றுச்சூழல் அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக மீத்தேன் குறைப்புன்னு சொல்றாங்க. இப்ப மீத்தேன் வந்து எப்படின்னா, இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா அந்த லேண்ட்ஃபில் பண்ணுவாங்க, மனித கழிவுகள், சோன்சோ எல்லாமே. ஓகேங்களா. சோ மனிதனால் உருவாக்கப்படும் உலகளாவிய மீத்தேன் வெளியேற்றத்தில் 11% குப்பை கிடங்குகள்ல இருந்துதான் வெளியே வருது. குப்பையில இருந்தா வெளியே வருது. இது சொன்னது யாரு? CCAC வந்து இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. பயோ கவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, உயிரியல் உரை. அது மூலியமாக மீத்தேன் வாயுவை 50% குறைக்கலாமா. ஓகேங்களா. சோ பாக்டீரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா மீத்தேனை, ஒரு பாக்டீரியா இருக்குப்பா, அந்த பாக்டீரியாவை வந்து வச்சோம்னா மீத்தேனை கார்பன் டை ஆக்சைடா மாத்திடுமா. அது என்ன பாக்டீரியா? சைனோ பாக்டீரியம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு நல்லது பண்றதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியா. ஓகேங்களா. அதுதான் அங்க வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, மருந்து சம்பந்தப்பட்ட சில தகவல். சோ மருந்து சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம்னா UNEP உடைய ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பயன்படுத்தாத மருந்துகள், அன்யூஸ்டு மெடிசின் 2026. உலக அளவுல 50% மருந்து வீணா போகுது. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போகுமா, டாக்டரை பார்ப்போம், அவர் 10 மாத்திரை எழுதி கொடுப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, 5 மாத்திரை போடுவோம். 5 இது கஷ்டப்பட்டு போடுவோம், 6 7 வரைக்கும் போடுவோம், 3 மாத்திரை வேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த 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 பெரிய அட்டை மாதிரி இருக்கும்ல, அதுல 3 சும்மாவே இருக்கும், அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மாத்திரை எழுதி கொடுக்குறாருன்னா 10மே நம்ம யூஸ் பண்ணுவோமா? மாட்டோம்ல. அதே மாதிரிதான் இதுவும், அதே மாதிரி இல்ல, அதேதான். ஓகேங்களா. 50% மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா வீணாகிறது. முறையற்ற அகற்றலால் அதை வேஸ்ட் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நல்லதே கிடையாது, கெடுதி. இதை வந்து என்ன சொல்றாங்க, ஒன் ஹெல்த் அணுகுமுறை, மனிதன் விலங்கு சுற்றுச்சூழலுக்கு இணைந்து பாதுகாக்கிறதுக்காக ஒன் ஹெல்த் அணுகுமுறையை கொண்டு வர்றாங்க.
அதான் இங்க வந்து இருக்கு. சோ இது ஃபுல்லாமே நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம் டீடைல் வீடியோல. ரைட், சரி. அடுத்தது ஒன்லைனரா என்ன பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு சில தகவல் எல்லாம் டீடைலா பார்க்கணும்ப்பா. ஒரு சில தகவல் எல்லாம் ஒன்லைனரா பார்க்கணும். இப்ப நம்ம படிச்சதுல எத்தனை ஜிஎஸ் சம்பந்தமா வந்திருக்கு. ரைட்டா, இப்ப மெட்ரோ, உலகத்துல நிறைய நாடுகளுக்கு மெட்ரோ இருக்கும்ல. இப்ப சென்னையில மெட்ரோ இருக்கு, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, கொல்கத்தா. இந்தியாவிலேயே முதல் மெட்ரோ எங்க வந்துச்சு? கொல்கத்தால தான் வந்துச்சு. இந்தியாவிலேயே பெரிய மெட்ரோ எது? டெல்லி. இந்தியாவிலேயே சுத்தமான மெட்ரோ எது? டெல்லி. ஆசியாவிலேயே மிக தூய்மையான மெட்ரோல டெல்லியும் ஒண்ணு. சொல்லப்போனா வேர்ல்டுலயே டெல்லி வந்து ரொம்ப கிளீனஸ்ட் மெட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வரலாம். இந்தியாவின் மெட்ரோ கட்டமைப்பு சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்து நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஓகேங்களா? சோ பெரிய நெட்வொர்க் சீனா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா 2, நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அடுத்தது பேரா ஒலிம்பிக் பத்தி, பேரா அத்லட் பத்தி கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வந்து 2026 நடக்குது. எங்க? ஒடிசாவில கலிங்கா ஸ்டேடியத்துல நடக்குது. சோசியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் நாடு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கோலா, ஆஸ்திரேலியாவில கோலா பனிக்கரடின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ரெக்கவர் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியா மாகாணத்துல கோலாக்களுடைய எண்ணிக்கை திருப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. ரைட், அடுத்தது வேர்ல்டு ஸ்லீப் டே. இந்த மார்ச் 13ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்குங்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற கருப்பொருளோட வேர்ல்டு ஸ்லீப் டே வந்திருக்கு. கொஸ்டின் கேட்பாங்க, வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் மார்ச் 15 கன்சியூமர் ரைட்ஸுக்கானது. ஓகேங்களா? அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, பாதுகாப்பான பொருட்களை வாங்கணும், நம்பிக்கையோட வாங்கணும், கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்த சொல்லி வந்திருக்கு. ரைட், இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க? இப்ப நீங்க படிச்சிட்டீங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, உங்களை சோதித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வைக்கிறேன். சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட திராவிட வந்துச்சா? இது என்னது? மண்புழு, கேரளா, திருச்சூர். விஷயம் அவ்வளவுதான். மண்புழு, கேரளா, திருச்சூர், அவ்வளவுதான். சோ அப்ப இது என்னது? மண்புழு சம்பந்தப்பட்டது. இது கேரளாவின் திருச்சூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சரணாலயமான பேச்சி வாழி சரணாலயத்துல இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரைட், அவ்வளவுதான். 2வது கேள்வி பாருங்க, உலக தேங்காய் உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம்? ஆமால, கேரளா தானே டாப்னு சொன்னாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பண்ணிட்டு இருக்கு. சோ இதுக்கு வந்து தென்னை மரத்தை எல்லாம் மாத்தணும், இந்த மாதிரி நிறைய கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 30.37% வேர்ல்டுல நம்ம தான் இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, ஜன் விஸ்வா. ஜன்னா ஜனங்கள், விஸ்வானா வந்து அது ஒரு கட்டமைப்பு, பாதுகாத்துறது, அந்த மாதிரி வரும். சோ அப்ப இது என்னன்னா, ஜன் விஸ்வா அமெண்ட்மெண்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, சின்ன சின்ன குற்றம் பண்றாங்கல்ல அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண வேணாம், பெனால்ட்டியை போட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம். அதாவது சாரி, ரிலீஸ் பண்ண வேணாம் இல்ல, ஜெயிலுக்கு அனுப்ப வேணாம், பெனால்ட்டியை போட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பெனால்ட்டி தான் போடணுமே தவிர்த்து ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன குற்றம் பண்ணவங்கள பெனால்ட்டி போட்டு அனுப்பிச்சா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் மேபி திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சட்டங்கள் கடுமையாச்சுன்னா ஜெயிலுக்கு போய் எதை திருந்த மாட்டான். பல கான்டாக்ட் கிடைச்சு பிக்பாக்கெட் அடிச்சவன் பெரிய ஸ்மக்லரா மாறிடுவான். சோ அதனால ஜெயிலுக்குள்ள அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவாவும் இருக்கும், பாசிட்டிவாவும் இருக்கும். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு நாணயத்துக்கும் 2 பக்கங்கள், நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு. இந்த சட்டத்தினால நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்க. ரைட், அடுத்தது ஸ்மார்ட் அஸ்பரன்ஸ் டூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வர்றேன். ஓகே, சோ இது என்ன ஸ்மார்ட் அஸ்பரன்ஸ்? நீங்க தான், உங்களை பத்தி தான் சொல்றேன். வீடியோ பாக்குற எல்லாருமே ஸ்மார்ட் அஸ்பரன்ஸ். சோ நீங்க என்ன செய்யணும்? தேர்வர்கள் செய்யும் தவறுகள், சோ நடப்பு நிகழ்வுகள்ல வெறும் நம்பர்ஸ் அதை மட்டும் மனப்பாடம் பண்றது. உதாரணத்துக்கு 12 வாரங்கள் விடுப்புன்னு சொல்லியிருந்தேன்ல, அது மட்டும் பண்ணக்கூடாது. ஏன் 12 வாரம்? இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அந்த செக்ஷன் ஞாபகம் இருக்கா? அந்த செக்ஷன் 60 கீழ் 4ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க, மறந்துருப்பீங்க. ஓகேங்களா? சோ சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்னென்ன சரத்துகள் இருக்கு அதையும் பார்க்கணும். அதே மாதிரி நல்லா கவனிங்க, நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தேன். டிசம்பர் 15. தேசிய நுகர்வோர் தினம் எப்ப? டிசம்பர் 24. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா கவனிங்க, எக்ஸாம் டிராப்னே இங்க வச்சிருக்கேன் பாருங்க. உலக நுகர்வோர் உரிமை தினம் மார்ச் 15, தேசிய நுகர்வோர் தினம். உரிமை தினம் வேற, நுகர்வோர் தினம் வேற. ரைட்டா? சோ குழப்பிக்க கூடாது. அடுத்தது மெட்ரோ ரேங்க். மெட்ரோ ரேங்க்னு சொல்லும் போது நம்ம 3வது இடம். ஃபர்ஸ்ட் 2 யாரு பாத்துக்கோங்க, CUI, ICU அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 3 ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சாங்களா? அஸ்ஸாம்ல கொலவி, அருணாச்சல பிரதேசல ஒரு 189 வருஷம் கழிச்சு ஒரு தாவரம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கேரளாவில திராவிட அப்படின்னு பேர்ல இருக்கக்கூடிய திருச்சூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வனவிலங்கு சரணாலயத்துல மண்புழு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, ரிவிஷன் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இங்க பாருங்க, பாலிட்டி மற்றும் மசோதாக்கள் என்னென்ன வந்திருக்கு. 4 சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 4 விஷயம். மகாராஷ்டிரா அரசு கொண்டு வந்த அந்த என்ன சொல்ல
ரிலீஜியன் கன்வர்ஷன் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஒரு மசோதா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜன் விஸ்வ மசோதா இப்பதான் பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டுக்காக டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா 1986ல இருந்தே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏர் பொல்யூஷன் சுமோட்டோ கேஸா கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்வரான்மெண்ட் சம்பந்தமாக 4 ஆர்டிகிள் இருக்கு. உங்களா டிபிஎஸ்பில, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆர்டிகிள் இருக்கு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மகளிர் இதுக்காக மெட்டர்னிட்டி லீடுக்காக மகப்பேறு விடுப்புக்காக ஒரு 2 ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்க. எத்தனை வாரங்கள்னு சொல்லியிருப்பாங்க இது. ஸோ அண்ட் என்விரான்மெண்டலா இங்க பாருங்க இது பார்த்துட்டோம். யூஎன்இபியோட ரிப்போர்ட் வந்து மெடிசின் வேஸ்ட் பண்றதை பார்த்தோம். மீத்தேன் கேஸை குறைப்புக்காக இந்த பாக்டீரியா அது போட்டோம்னா 50% குறைச்சிரும். மீத்தேன்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடா மாற்றும். அதை பத்தி எல்லாம் பார்த்தோம். ரைட். அடுத்தது கோகனட்ல நம்ம தான் டாப். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் பாருங்க, கோஆபரேட்டிவ் லோனுக்காகவும் அதே மாதிரி சஃபார்கி அந்த ஆக்ட் பத்தியும் பார்த்தோம். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் தோட்டக்கலையில 3707 டன். இதுல வெஜிடபிள்ஸ் தான் அதிகம். ஓகேயா, ஃப்ரூட்ஸ் 2வது இடத்துல. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம இந்தியா 3வது இடத்துல இருக்கிறோம். சோசியல் மீடியா பேன் பண்ணது 16 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பேன் பண்ணது யாருன்னு கேட்டா பிரேசில் நாடு. மார்ச் 13 எல்லாமே நல்லா தூங்குங்கன்னு ஒரு நாள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளவுதான்ப்பா. இவ்வளவு எவ்வளவு வேகமா படிச்சேன் முடிஞ்சா. நீங்க இந்த வீடியோ வந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம். ஆனா நீங்களா படிச்சீங்கன்னா 10 நிமிஷம் தான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 10 நிமிஷம் ஒதுக்குங்கப்பா, முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கலாமா? கன்சிஸ்டன்டா படிங்க. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா லைவாக கிளாஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த நான் ரெக்கார்டிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். ஜெய்ஹிந்த்.